வணக்கம். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் ரோவலை. என்ன இன்றைக்கு ஏதோ ஒரு என்ன ஒரே யோசனையாக தான் கிடக்குது. என்ன அழகா என்ன பிரச்சனைண்டா, நான் ஒரு கேள்வி கேட்குறோன்னு இந்த உத்தியோகத்தர்களை பற்றி ஒருக்க போட்டுறாங்களே இல்லையா ஃபோனில், அதே புளியே சரிதானே போட்டுறாங்களே. என்ன பிரச்சனை இல்லை, இந்த அரசு உத்தியோகத்தர்கள் அதுவும் இந்த எங்களுக்கு உத்தியோகத்தர் எல்லாம் வேண்டாம், பொதுமக்களுடன் தொடர்பான உத்தியோகத்தர்கள் கடமை நேரம் போன் பார்க்கறத பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? ஃபோன் பார்க்குற கடமை நேரத்தில் ஃபோன் பார்க்குற போல அதை சும்மா ஃப்ரீ டைமில் கேட்க பார்த்து கொண்டு அந்த டைமில் பார்த்து கொண்டு இருக்க போல. அது சரியோ? அதான் அந்த கடமை நேரம் சொல்கிறது. கடமை நேரம் அதுதான் உண்மையில கடமை நேரம் பார்க்கக்கூடாது. முறைப்படி ஒரு அவசர கோல் வந்தால் கதைக்கலாம் இல்லையே. சும்மா நடுக போனையை பார்த்தோன்னு தான் மேலே வந்து நிற்கிற முன்னுக்கு வந்து யார் நிற்கிறேன்னு கூட தெரியுது இல்லை, யார் வாரன்னு தெரியுது இல்லை. சில உத்தியோகத்தர்கள் அப்படி இருக்கிற போலோட எனக்கு பார்க்க அதை என்னென்றாலும் பெரிய பிரச்சனை ஒன்று வருது என்னன்னு சொன்னால், அன்றைக்கு எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சுது, நீங்கள் முந்தைய ஒன்று போட்டீங்க நல்லா இருந்தது, ஆனால் அதன்படி ஒன்று நடக்கிற மாதிரி தெரியலையே தம்பின்னு கேட்டது. ஃபோன்லாம் கிட்ட ஆள் தெரியல எனக்கு இன்னும். ஏன் என்ன பிரச்சனை தான் ஆஸ்பத்திரி ஒன்றுக்கு போனதான், ஹாஸ்பிட்டல் உண்டு, வைத்தியசாலை உண்டு. வைத்தியசாலைன்னா இந்த வில்லங்கமாக யோசிக்கிறேன் இல்லை. அப்போ வைத்தியசாலைக்கு போனால் தான் ஏதோ காயமாக காலில் காயப்பட்டு அங்கே தான் நடுக்க மருந்து கட்டி அங்கே போர்டில் இருந்து தான். அப்போ கிழமை வந்து ஏதோ கட்ட சொல்லியிருந்தாக்கும். அப்போ கிழமை போடுறது அதுவும் தான் 25 கிலோமீட்டர் இருக்காங்க அந்த தனக்கும் வைத்தியசாலைக்கும் உள்ள இடைவெளி. அப்போ தான் உழைப்பும் இல்லை, வீட்டு கஷ்டம், அதுக்குள்ளே ஆட்டோ பிடிச்சி 25 2,500 3,000 ஆட்டோவுக்கு கொடுக்கணும், தான் போய் கட்டுறது. அப்போ ஒரு முறை வரைய கேண்டைக்கு தான் போய் அங்கே இருந்துதான். அங்கே இருந்தால் அந்த மருந்து கட்டுற இடத்த போய் இருந்துதான். அப்போ அந்த மருந்து கட்டுறவர் போனை பார்த்தோண்டே இருக்கிறாராம். தான் வந்தது எலியோ இன்னொதையோ தங்களுக்கு கதைக்கவும் பயன்தானே எங்களை ஆக்களுக்கு, உத்தியோகத்தோட காய்ச்சாலும் பயம் என்னண்டு போய் ஆயிருந்துரு யோஜி இருந்தால் மனத்தியால கணக்காக ஆகிட்டுதான். அவர் ஃபோன்லேருந்து மீள இல்லையா. அப்போ தான் கேட்டுதான் வந்து இப்படி மருந்து கட்ட வந்தேன் நான், மருந்து கட்டணும், மருந்து இன்றைக்கு கட்டல, அது நாளைக்கு தான் கட்டலாம், போட்டு நாளைக்கு வாங்கணும். ஒன்றில் எங்கேருந்து வந்தனீங்கன்னு கேட்டிருக்கணும், இப்போ கட்டினீங்கன்னு கேட்டிருக்கணும், அல்ல இப்போ கட்டணுமென்று கேட்டிருக்கணும், முதல் இப்போ கட்டுனது இப்போ கட்டுறேன்னு கேட்டிருக்கணும். ஒன்றும் கேட்காமல் நாளைக்கு வாங்கொண்டா பிரச்சனை யாருக்கு? அவன் இது கட்ட வந்திருக்கிறோன்னு என்ன பிரச்சனைக்குரிய வந்தது காட்டணும் இல்லை. யோசிச்சுப்பார். ஃபோன் செய்கிற வேலை கவனமாக இருக்கணும் இதில். ஏன்னா பொதுமக்கள் வந்தாலே முதல்ல அதோட என்ன பிரச்சனையில் வந்திருக்கும், என்ன வேதனையில் வந்திருக்கும், என்ன மன கஷ்டங்களில் வந்திருக்குங்கள், இவையை பார்த்து கொண்டு இருந்தால் இவையும் அப்படியே போன் பார்த்து கொண்டு இருந்துட்டு பேருந்தும் போட்டு நாளைக்கு ஐயோ நான் புலவிட்டுட்டேன் கட்டணும் சொறி வாங்கன்னு சொல்கிறோன் இல்லை, போட்டு நாளைக்கு வாங்கொண்டால் இது நியாயமோ? இது ஆண்டவனுக்கு அடுக்குமா? என்ன கொடுமை இது! அதுவும் மாற்றத்துக்கான அரசாங்கத்தில் இது நடக்குதா? நடக்கலாமா? அதானே இல்லையே, எனக்கு ஒன்றும் விளங்கே இல்லை. இப்படி செய்யாங்க, என்ன இப்படி செய்யாங்க டேரக்டா சொல்றோம். அதான் சொல்றேன், உரியாக்கள் தொப்பி அளவானாக்கள் ஆருடன் நோவோம் ஆர்க்கெடுத்து உரைப்போம், இறைவா காப்பாத்துறா. அப்ப பேர்ந்து ஒரு தாதியார் பார்த்துட்டு இப்படி இந்த பிள்ளை வந்து கேட்க இப்படி சொல்லுவேன். அவ தன் சக உத்தியோகத்தரை காப்பாற்ற யோசிச்சாவோ, மனிதாயமானப்பட யோசிச்சாவோ, இந்த பிள்ளைய அவரை பார்த்து கஷ்டப்பட்டாவோ தெரியாது. அவ வாங்கோ நான் கட்டி விடுறேன்னு சொல்லி வடிவா கட்டி அவவை அனுப்பி விட்டுட்டான். அப்போ அந்த அந்த மருந்து கட்டவர் வந்திருந்தால் இன்றைக்கு 3,000 ரூபா, இப்போ இந்த நாளைக்கு 3,000 ரூபா கொடுத்து வேற வண்டி வந்திருக்கு. அதோட பற்றி யோசிக்கணும், ஒவ்வொரு உத்தியோகத்தரும் யோசிக்கணும். இப்போ வைத்தியசாலையில் மட்டும் இல்லை, எல்லா உத்தியோக இடங்கள்லையும் பொதுமக்கள் போகிக்க போனை பார்த்து கொண்டு இருக்காதேங்கப்பா. தயவு செய்து படிச்சீங்கள் தானே நீங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடாது, நாங்கள் நாங்கள் எங்களுக்கு இல்லை, நீங்கள் கொஞ்சம் கவனத்தை எடுங்கோ, சினக்காதேங்கோ, எல்லாரையும் எல்லாரையும் சொல்லல. நாங்கள் இதுக்கு உரியாக்கள் மட்டும் கவனத்தில் எடுங்கோ, அதைத்தான் சொல்றோம். அன்பா ஏன்னா அந்த மனுஷன் எனக்கு எடுத்து சொல்லுது, தம்பி இப்படி நடக்குது ரெண்டு
இப்போத்தே அரசாங்க நிலப்பாடும் தெரியும் யார் தருணம் என்று மட்டும் தெரியாது எங்களுக்கு. சொல்லலாம் ஏனெண்டா இல்லை 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 ஜனாதிபதியே இறங்கி வரலாம் சும்மா தனியாக தானே வருது. மற்றது அந்த ஐயா சில இடங்களில் அந்த அதுக்காக அனுப்பினதா தெரியாது. அது தெரியும் 10 உண்டோ அதுவும் தெரியாது. அது எனக்கு தெரியா. எந்த ஃபோன் நம்பர் எடுத்து எனக்கு கழிச்சேன். நான் நம்பரை விட்டுட்டேன், எனக்கு காட்டல, அது எனக்கு தெரியலையா வருவே இப்படி சொன்னேன். சரி ஐயா நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு சொன்னேன் நான். அப்போ தயவு செய்து அரசு உத்தியோகத்தர்கள் மக்களுடன் தொடர்புடைய எங்கள் கவனமாயிருங்கோ, மக்களோட பிரச்சனையில யாரைங்க முதல் கதைக்கணும். அவர் என்ன நிலைமையில் வந்துக்கிறார், எப்படி வந்தவர், எங்கே வந்தவர், என்ன பிரச்சனை வந்தவர், சும்மா எனக்கு தெரியாது எண்ணி போட்டு மும்மடக்கூடாது. கேட்டால் எங்களாலேயும் வேறு விதத்தில் உதவி செய்யலாம், வேறு விதத்தில் உதவி செய்யலாம்னு பார்க்கணும். உதவிதானேப்பா, மனுஷன் தானே எல்லாரும். என்னப்பா என்னத்தை கண்ட காசா பணம் சம்பளம் பெறுதானேப்பா மாதம் எங்களுக்கு, அதை நாங்கள் சந்தோஷமாக தானே எடுக்கிறோம். அப்போ அதுக்கு கொஞ்சம் வேலை செய்யலாம் தானே, சும்மா கதிரையில் இருந்தோண்டு என்ன எல்லாரையும் சொல்ல இல்லை அதையும் சொல்லிக்கொள்கிறோம் அடிக்கடி. ஏன்னா அந்த குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு அப்படி முதல் அந்த பந்தாக்களை அப்படி எனக்கு தெரியாது நீங்கள் போட்டுவாங்க சொல்லக்கூடாது. ஏன் வந்த நீங்கள் உது அங்கே போகணும், நீங்கள் இங்கே வந்துட்டீர்கள் மாறி அப்படி சொல்லலாம் இல்லையே. அப்படி அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். போனப்பா ஒரு புள்ள இருந்தது சொல்லிச்சு, அடிமையாக தான் இருந்துட்டு சொல்லி போட்டு போக பையங்கோ மனசுக்குள்ளிரும் எங்களையும் இறைவன் வாழ வைப்பான் இல்லையே. இதுக்கு மனசாட்சிக்கு மாறி நடக்காங்க. இது உண்டு உங்களுக்கு எல்லாருக்கும். அப்போ இதுக்கு எதிராக நாங்கள் செயல்படக்கூடாது. இதுக்கு எதிராக செயல்பட வெளிக்கிட்டோமோ அது எல்லாத்துக்கும் எதிராக செயல்பட்டு கடைசி அங்கே அவங்க இஸ்ரேல் கணக்கில் போய் நிற்கும், இஸ்ரேல் கணக்கில் போய் நிற்கும். இதை கவனிச்சு கொள்ளுங்க அடிக்கடி. இல்லை தொட்டு பார்த்தா சரி. தமிழர்கள் பிரதேசத்தில் வேலை செய்கிறார்கள், தமிழர்களாக தான் இருப்பீங்க எல்லாரும். தமிழர்கள் தானே, எங்கண்ட இனங்கள் தான். பேருந்து என்னென்று நாங்கள் எங்கே வாழ போகிறோம், எப்படி வாழ போகிறோம், யார் உதவி செய்கிறது, எங்கள்ட மக்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணாட்டில் மற்ற நாங்களும் ஒரு இடத்த போய் நிற்க எங்களுக்கு அப்படி ஒன்று நடந்தால் அதிൻ്റെ வலி தெரியும். அதை யோசிக்கும். தயவு செய்து சின்ன கதைங்கோ சிரிச்சு கதையுங்கோ. உங்கள்ட பிரச்சனைகளை கொண்டே உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு, நாங்கள் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு கண்ண பிரச்சனைகள் இருக்கும், தலைக்கேறின பிரச்சனை இருக்கும், வீட்டில் போய் பிரச்சனை பட்டு ஒரு பியல், ரோட்டில் பிரச்சனை பட்டு ஒரு பியல், அது கொண்டும் செய்யலாதப்பா. நாங்கள் வேலை சம்பளத்துக்கு எங்கள்ட வாழ்க்கையை போகாட்ட சம்பளத்துக்கு போகிறோம், அதுக்கு போனால் அந்த வேலைக்கு நாங்கள் உடந்தே ஆகிடும் இல்லையே. என்ன தலையை தெரியாட்டுறேன் அப்படித்தான். வீட்டை போனால் இப்போ இந்த ஆஃபீஸ் பிரச்சனையை கொண்டு மெஞ்சியில் காட்டக்கூடாது. வீட்டை போனால் வீட்டு வேலையை பார்க்கணும். வீட்டில் இப்போ இந்த வீட்டு பிள்ளைகளோட அன்பாக இருக்கணும், வீட்டு குடும்பங்களோட அன்பாக இருக்கணும். குடும்ப வேலை பார்க்கணும், வேறு அதை மட்டும் யோசிச்சு கொள்ளும். குடும்பம் வேறு வேலை வேறு. வேலை கதவுக்கு உள்ளறோம் ஆஃபீஸுக்குள்ளே அதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு இங்கே வந்து மக்கள்லாம் எங்களுக்கு தெய்வங்கள் சரியோ. அதுகளோட பிரச்சனையை தீர்த்து விடுவோங்க. அதில் உள்ள இன்பம் நீங்கள் அப்படி நீங்கள் கண்ண பேர் செய்கிறீங்க. 98 99 உத்தியோகத்தர் இருக்கணும், இல்லை அவ்வளோ பேருக்கும் தெரியும் அதோட சந்தோஷம் எப்படின்னு. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆளுக்கு நாங்கள் உதவி செய்தால் அந்த மனிதன் எங்களை பார்த்து நன்றி ஐயான்னு சொன்னால் அதில் உள்ள சந்தோஷம் கிடைக்காது. அப்படிக்கான அனுபவங்கள் என்ன. அப்போ எங்களுக்கு இந்த அனுபவம் இல்லை. அரசாங்கம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஒருக்கா கவனிச்சு அந்த பிரச்சனையாக நாங்கள் இப்போ வைத்தியசாலையில் அந்த பாவங்கள் அது நொந்து மனம் வந்து எங்களை நம்பி கதைக்குது வளையலோ. அப்போ அதுகளுக்கு ஒரு மன வலி ஐயா காட்டி நாங்கள் சொல்லியாச்சு. ஒவ்வொருவருமே நீங்கள் அதை திருந்தி சரியாக செய்வீர்கள் என நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் நாங்கள் அன்பான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.